என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா ஒரு அவசர பதிவினையும் அதிசக்தி வாய்ந்த பதிவினையும் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவினை இன்று அவசரமாக சொல்வதற்கு காரணம், இன்று இரவுக்குள் நீ அதை செய்துவிட வேண்டும், அல்லது நாளை இரவு. ஏனென்றால் வளர்பிறை நாட்களில் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான ஒரு விஷயம். என் தங்கமே, வளர்பிறை நாட்களில் செய்வதை நாளை, அதுவும் முழு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நேரத்தில் நீ செய்தால் இன்னமும் பலன்கள் உனக்கு அதிகரிக்கும். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் அம்மா சொல்கின்ற இடத்தில் நீ சரியாக வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பணவரவு அதிகரிக்க தொடங்கும். நீ நினைக்கலாம், அம்மா எத்தனையோ செய்துவிட்டோம், இன்னமும் பலன்கள் எதுவும் கிடைத்தபாடில்லை. நீ இப்பொழுது சொல்வதையும் நான் செய்கின்றேன், எனக்கு பலன் கிடைப்பதா என்று பார்ப்போம் என்று நினைத்து நீ மனதிற்குள் சந்தேக எண்ணங்களை கொண்டு செய்வாயானால் நிச்சயமாக உனக்கு அதில் பலன் கிடைப்பது மிகவும் கஷ்டம். யாரொருவர் நம்பிக்கையோடு அம்மா சொல்கின்ற விஷயம் நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நம்பி செய்கின்றார்களோ அவர்களுக்கு பலன்கள் ஏராளம் கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விஷயங்கள் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. ஏனென்றால் தினம் தினம் நீ கஷ்டப்படுவதும் வேதனைப்படுவதும் இந்த விஷயத்திற்காகத்தானே. என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல தீய விஷயங்களுக்கு இந்த வராகியானவள் அதை அழிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை எந்த அளவிற்கு நீ நம்புகின்றாயோ, இன்று இந்த நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற என்னையும் நீ நம்பித்தான் ஆக வேண்டும். என் தங்கமே, நாளை தைப்பூச நாள் அல்லவா? பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் இதை நீ செய்வாயானால் நிச்சயமாக பலன்கள் ஏராளம். என் தங்கமே, நீ இதை செய்ய வேண்டியதற்காக எடுத்து கொள்ள வேண்டிய பொருள் ஒரு கண்ணாடி பாத்திரம். என் தங்கமே, அதற்கு சக்திகள் அதிகம். அதனால் கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள். ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அம்மா சொல்வது போல இந்த 3 பொருட்களையும் நீ போட வேண்டும். என் தங்கமே, அதனுள் வைக்க வேண்டிய முதன்மையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை. என் தங்கமே, அந்த கொண்டை கடலை வெள்ளையாகவும் இருக்கலாம், கருப்பாகவும் இருக்கலாம். உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை நீ பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு கைப்பிடி அளவு அள்ளி அதை அந்த கிண்ணத்தில் போட வேண்டும். நீ போடும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் சிறு துளி அளவு கூட குறையாமல் மனம் முழுக்க வேண்டிக் கொண்டு, நான் நினைத்தது நிச்சயமாக நடக்கும், என்னுடைய வேண்டுதலை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அதனுள் போட வேண்டும். அதன் பிறகு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. என் தங்கமே, தெய்வ கடாட்சியம் பொருந்தியது பச்சரிசி அல்லவா? என் தங்கமே, கொண்டை கடலையும் பச்சரிசியும் தெய்வத்தன்மை அதிகமாக நிறைந்த பொருட்கள். ஒரு கைப்பிடி அளவு அள்ளும் பொழுது நிறைய அள்ளி போட வேண்டும். என் தங்கமே, தழும்ப தழும்ப அதனுள் போட வேண்டும். அதன் பிறகு நீ 3ஆவதாக அதில் சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. லக்ஷ்மி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருள், முருகப்பெருமானுக்கு அதிகமாக பிடித்த பொருள். என் தங்கமே, தெய்வங்கள் எல்லாம் அதிகமாக விரும்புகின்ற பொருள் அல்லவா? இந்த 3 தானியங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வைத்துவிடு. அதன் பிறகு என் தங்கமே, ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் சிறிதாக உன்னுடைய கஷ்டங்கள் என்ன, உன்னுடைய கோரிக்கை என்ன, எந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு அதிமுக்கியமாக நிறைவேற வேண்டி இருக்கின்றது என்பதனை அதில் நீ எழுதிவிட்டு அதை நன்றாக பொடிதாக மடித்து அதனுள் வைத்துவிடு. என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எந்த ஒரு விஷயமும் நமக்கு வெற்றியை கொடுப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது.
அப்படி நீ சொல்வாயானால் அது உனக்கு பலிக்காது என்பதனை நீ நன்றாக ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய். அதுபோலத்தான் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது யாருக்குமே நீ சொல்ல வேண்டாம். உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கே இதை நீ சொல்ல வேண்டாம். ஒருவேளை அவர்கள் பார்த்து விட்டார்கள், அம்மா இது என்னவென்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால், இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும் என்று மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும். என் தங்கமே, அதன் பிறகு இதை நீ எங்கே வைக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் நீ பணம் வைக்கின்ற அந்த பீரோவில் ஒரு இடத்தில் நீ அதை வைக்க வேண்டும். வைப்பதற்கு முன்பாக அதன் அடியில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வைக்க வேண்டும். அது 10 ரூபாயாகவும் இருக்கலாம், 100 ரூபாயாகவும் இருக்கலாம், 200 ரூபாயாகவும் இருக்கலாம். எந்த ரூபாய் தாள் உன்னால் அதில் வைக்க முடியுமோ அந்த தாளை அதில் நீ வைத்து விட வேண்டும். வைத்து அதன் மேலாக இந்த கிண்ணத்தை வைத்து விடு. என் தங்கமே, அவ்வளவுதான். நீ அதற்குள் வைத்திருக்கின்ற அந்த காகிதத்தில் என்ன எழுதி இருக்கின்றாயோ அது சிறிது நாட்களிலேயே கண்கூடாக உன் வாழ்க்கையில் நடக்கும். பொதுவாக பணவரவினை ஈர்ப்பதற்கு மட்டுமல்ல இந்த பரிகாரம். என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், உன்னுடைய குடும்பத்தில் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் என்று வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றதோ, சிலருக்கு விரும்பிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி யாருக்கெல்லாம் என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றதோ அவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத் தொடங்கும். குறிப்பாக ஒரு 48 நாட்கள் இவை அங்கேயே இருக்கட்டும். அதன் பிறகு அந்த பொருளை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், என் தங்கமே, ஒரு காகிதத்தை எடுத்து அதில் நன்றாக மடித்து வைத்துவிட்டு, ஒன்று கால்படாத இடம் அல்லது பறவைகளுக்கு உணவாக போட வேண்டும். கிணறுகள் இல்லது நீர் ஓடுகின்ற ஓடை என்று ஏதேனும் ஒரு நீர்நிலையிலும் அதனை போட்டு விடலாம். என் தங்கமே, இப்படி அதனை போட்டுவிட்டு உன்னுடைய அந்த பரிகாரத்தை நீ முடித்துக்கொள். அதன் பிறகும் உனக்கு பணவரவுகளில் ஏதேனும் சங்கடங்கள் இருக்கிறது என்றால் நீ மீண்டும் இதனை மாற்றிக்கொள்ளலாம். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இரகசியமாக செய்ய வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நடக்கின்ற நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது, ஐயோ இவர்களுக்கு இப்படி நடந்து விடுமோ என்று அவர்கள் ஏக்கம் கொண்டு விட்டாலே நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட அவர்களினுடைய அந்த கண் திருஷ்டியினாலும் ஏக்கத்தினாலும் நடக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் யாருக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, உன் வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயத்தை இன்று கொண்டு வந்திருக்கின்றது. நாளை இந்த தைப்பூச நாளில் இதனை செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு பலன்கள் 1000 கிடைக்கும். இதை வேறு எந்தெந்த நாட்களில் செய்யலாம் என்று சொன்னால், என் தங்கமே, எந்த நல்ல நாட்களாக இருந்தாலும் நீ செய்யலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்றும் பிரதோஷ நாட்கள், சங்கடகர சதுர்த்தி நாட்கள் என்று வாரத்திலோ மாதத்திலோ வருகின்ற எந்தெந்த நல்ல நாட்களிலும் இதனை நீ செய்ய தொடங்கலாம். என் தங்கமே, பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு விட்டேனே இதை செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம். எந்த ஒரு தடங்களும் இதற்கு கிடையாது. ஏனென்றால் இதை நீ பூஜை அறையில் வைக்கப் போவதும் கிடையாது. பூஜை அறையில் இருந்து எந்த பொருளையும் நீ எடுக்க போவதும் கிடையாது. அதனால் உன்னுடைய சமையலறையில் இருக்கின்ற பொருட்களை வைத்து நீ இதனை செய்தால் போதும். புதிதாக இல்லாதவர்கள் மட்டும் வாங்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிறது என்றால் அதை அப்படியே பயன்படுத்திக்கொள். என் தங்கமே, பலன்கள் கண்கூடாக கிடைத்த பிறகு, உன் வாழ்க்கையில் அதிலிருந்து நல்ல மாற்றங்களை நீ அடைந்து விட்ட பிறகு மற்றவர்களுக்கு சொல்லத் தொடங்கு. என் தங்கமே, பொதுவாக பணவரவு உடனடியாக அதிகரித்து விடாது. முதலில் செலவுகள் குறையும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வருவதை தடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்திருப்பதை விட்டு விலக்கி வைக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு முன்னேற்றங்களாக ஏற்படத் தொடங்கும். நம்பிக்கையோடு செய்பவருக்கு மட்டுமே பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்வதற்கு செய்யாமல் இருப்பதே மேல் என்பதனையும்
புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.